சிவ வழக்கத்தோட வணக்கம் மாசனமாக வேண்டி பிள்ளையாண்டவர் திருக்கோவில் பகவதி கடனுடைய பணிவான வணக்கம். ஏக்கு பாருங்கள், சுற்றி இருக்கக்கூடிய பீடத்தை கல்பீடமாக்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்கள். முன்னாடி ஒரு 7 அடி இருந்துல, இப்போ நம்ம அதை 10 அடி ஆக்கியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். 10 அடி நிலத்தில் ஒரு 9 அடி அகலத்தில் நம்ம பிரம்மாண்டமாக பீடத்தை முழுசாக செஞ்சுருக்கிறோம். இப்போ நான் அந்த செவுறு கட்டியிருக்கிறோம்ல, பார்த்தா தெரியும். சிவங்க ஐயா மாலை சாத்துறதுக்கு ஏனியை நம்ம அப்படி ஃப்ரெண்டில் வச்சுருந்தோம். திருவாச்சி வைக்கிறதுனால அந்த இடத்த அடைச்சிட்டு இருந்து ரொம்ப இடத்துல இருந்து அதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, சாமிக்கு பின்பக்கத்தில் இந்த செவுறு கட்டிருக்கோம். படியில் இருக்கலாம், இப்படி இறங்கி வர மாதிரி படி போட போகிறோம். அப்போது நம்ம இந்த சைடும் ஏறி அந்த சைடு இறங்கிடலாம். அப்படின்னு சாமிக்கு பக்கத்தில் படி போகிறோம். அப்போ சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் எந்த விதமாக இடைஞ்சிட்டு இருக்காது. சாமிக்கு மேலோடு எழுப்பிட்டு இருந்தோம். இப்போ பின்பக்கமாக போகலாம். சாமி உயரங்கிறதுனால அபிஷேகம் பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் படிக்கட்டை நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். அதோ கிட்டத்தட்ட ஒரு 9 அடிக்கு கட்டியிருக்கு. 9 அடிக்கு மேலே அந்த திண்டு வரும். ஏன்னா ஐயா 12 அடி உயரங்கிறதுனால 9 அடி திண்டு கட்டியாச்சு. 9 அடிக்கு மேலே நம்ம பரன் மாதிரி அமைச்சிருவோம். தட்டுப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சிவாயம் இந்த அப்பா வடக்கு மாசானம் நம்ம திருவாச்சி வைக்க போகிறோம். ஒவ்வொருத்தராக ஒன்றாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு அது 1000 கிலோ ஐம்பொன்னில் நம்ம செய்கிறோம். ஐம்பொன்னுங்கிறது பெரிய விஷயம்தான். தங்கம் வெள்ளி எல்லாம் கலந்து ஐம்பொன்னில் நம்ம செய்ய போகிறோம். எல்லாம் நம்ம பூஜையில் வச்சுருக்கோம். பூஜைகளுடைய வீடியோலாம் போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது காசு போடணும் அப்படி இந்த ஐயாவுடைய திருவாச்சியில் கலந்துக்கிடணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் 99 65 16 97 52 என்ற எண்ணுக்கு காசு போடுங்க. நம்ம சிவன் வாழ்க்கை. ஏன்னா இந்த ஐயாவுடைய நண்பர்களும் பக்தர்களும் வெளியிடங்களில் இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க, போடணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க. இன்னும் வேலை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. இதில் கலந்துக்கிடுங்க. நம்ம சிவன் வாழ்க்கை. எப்படி இருக்கா இப்போ நம்மளுடைய அப்பா. அந்த திருவாச்சி வச்சு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிடுங்க. ஏன்னா 1000 கிலோவில் செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒத்தைக்கு பண்ணுற விஷயமும் இல்லை. 10 பேர் சேர்ந்தால் தான் அதை பண்ண முடியும். நம்ம சிவாயம் வேலையை தொடங்கியாச்சு, நடந்துகிட்ருக்கு. அதை முடித்து ஐயா கிட்ட வச்சு நம்ம பார்க்கணும் அந்த அழகை. அது நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். அதில் கலந்துக்கிடுங்க. நம்ம சிவன் வாழ்க்கை. எப்படி இருக்காரு பாருங்கப்பா. கருங்கல் பீடம் அமைச்சாச்சுப்பா. நம்ம சிவாயம்